வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஸ்பெஷலான ஃபோன் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். எப்போ நம்ம டச் ஸ்க்ரீனுக்கு மாறணுமோ அப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸ் வந்து சாலிடாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் வருது. பட் அதையும் தாண்டி இப்பவும் பார்த்தீங்கன்னா சில ஃபோன்ஸ் வந்து ஃபிளிப் ஃபோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமான டிசைனில் வந்துட்டு தான் இருக்குது. அதில் எப்பவுமே டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாடல் தான் சாம்சங் கேலக்ஸி Z Fold சீரிஸ். அதில் வந்து இன்றைக்கி நம்ம சாம்சங் கேலக்ஸி Z Fold 6 தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,64,999 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. இது ஒரு எலைட் ஃபோன் அப்படின்னே சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட் தான். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு மெமரி ஜாஸ்தியாக வேணும், 1 TB வரைக்கும் மெமரி போகுது. 1 TB மெமரி எடுக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா வரைக்கும் ப்ரைஸ் போகுது. அப்படி 2 லட்ச ரூபாய்க்கு இந்த ஃபோனில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே வாஸ், நம்ம கிட்ட வந்து சாம்சங் கேலக்ஸி Z Fold 6 த மோஸ்ட் அவைட்டட் ஃபோல்டபுள் ஃபோன் ஃப்ரம் சாம்சங் வந்து லான்ச் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பாக்ஸோட டிசைன் பொறுத்த வரைக்கும் ஃபுல் பிளாக் எப்பவும் போல். அண்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபோனுடைய நிழல் வந்து பின்னாடி விழுகும் இல்லையா, அங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஷைன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல டிசைனாக இருக்குது. லெட்ஸ் அன்பாக்ஸ் கேலக்ஸி Z Fold 6. சாம்சங்கோட ப்ரீமியம் ரேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணுற கஷ்டம்லாம் பட வேணாம், அப்படியே நீங்கள் கையிலே பிச்சிடலாம். இது வந்து ஒரு பீலபிள் ஸ்டிக்கர் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் உங்களுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஃபுல்லாக பேப்பர் தான். ஓகே, ஓப்பன் பண்ணிட்டோம். பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபோன் இருக்குங்க. யூஸ்வலாக ஒரு கேபிள் தந்திருப்பாங்க. அந்த கேபிள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். கேபிள் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே C டைப் இருக்கிற ஒரு பிளாக் கலர் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து நார்மலான ஒரு குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்லிம்மான கேபிள் தான். உங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக அந்த OnePlusலாம் வர மாதிரி குண்டாக இருக்கிற கேபிள்லாம் கிடையாது. அண்ட் ஃபுல் பிளாக் மேட் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சைடில் வச்சுருவோம். நம்ம கிட்ட இருக்கிறது சாம்சங் கேலக்ஸி Z Fold 6ங்க. சாம்சங்கில் இந்த ஃபோல்ட் சீரிஸ், ஃப்ளிப் சீரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எலைட் கிளாஸ் அப்படின்னே சொல்லலாம். ஆர்டர் வைஸும் சரி, அதில் இருக்கிற ஸ்பெக் வைஸும் சரி சூப்பராக இருக்கும். மெட்டாலிக் ஃபினிஷ் தான். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த டிஸ்பிளே மட்டும் பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் கொடுக்க முடியாது, ஏன்னா நம்ம ஃபோல்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறனால. இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஃபைபரில் தான் வந்து டிஸ்பிளே இருக்கும். பட் உங்களுக்கு பிளாஸ்டிக் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணாத அளவுக்கு உங்களுக்கு வந்து குவாலிட்டி சூப்பராக கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி வந்த ஃபோல்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரான்ஸ் கலர் அதுதான் வந்து பாப்புலராக போயிட்டு இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில்வரில் கொடுத்துருக்காங்க. ஃபோல்டில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கம்பெனியில் இருக்கிற ஃபோல்ட் மாடல்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணாலும் ஃபோன் வந்து பெருசாக இருக்கும், வைக்கிறக்கே கஷ்டமாக இருக்கும். பட் இது ஃபோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபோன் வந்து சின்னதாகிடுது. அதனால் நீங்கள் ஈஸியாக சின்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் பெருசாக ஏதாவது பார்க்குறீங்க, ஏதாவது கேம் விளாட்றீங்க அப்படின்னா நீங்கள் அப்போ மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஃபோனுடைய ஹார்ட்வேர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேக் வந்து ஃபுல்லாக ஒரு ஃப்ளாட் எட்ஜ் கொடுத்துருக்காங்க, கர்வ்ட் எட்ஜ் கிடையாது. டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, பாட்டம்லேயும் அதே மாதிரி ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டீரியோ டூவல் ஸ்பீக்கர்ஸ். மைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூவல் மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட லோகோ வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க, C டைப். பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் வால்யூம் கீஸ் கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரே நம்ம எஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கே தெரிஞ்ச விஷயந்தான், இப்போது ப்ரீமியம் மொபைல்ஸில் வந்து உங்களுக்கு யூஸ்வலாகவே மெமரி கார்டு போடுற ஆப்ஷன்லாம் தரமாட்டாங்க. சப்போஸ் உங்களுக்கு மெமரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இருக்கலே வேரியன்ட் ஜாஸ்தியாக வாங்கணும். இல்லை 1 TB வரைக்கும் வேரியன்ட் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 சிம் நீங்கள் போட்டுக்கலாம், சிம் 1 அண்ட் சிம் 2. இப்போ வந்து நம்ம சாம்சங் கேலக்ஸி Z Fold 6 ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். இப்போ வந்து இது இனிஷியல் செட்டப் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா இதோடைய ஹார்ட்வேர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஹார்ட்வேர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோனை நீங்கள் மடக்கி வச்சுருந்தீங்கன்னா இது வந்து கிளாஸ் பேக், Gorilla Glass Victus 2 கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டும் பார்த்தீங்கன்னா Gorilla Glass தான். ஓப்பன் பண்ணிங்கன்னா இது வந்து பிளாஸ்டிக், ஏன்னா ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி ஃபோல்டபுள் டிஸ்பிளே அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து கண்ணாடியில் கொடுக்க முடியாது. டிஸ்பிளேயோட ஸ்பெக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் டைனமிக் LTPO AMOLED 2X டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய HDR10+ சப்போர்ட் பண்ணக்கூடிய டிஸ்பிளே. இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 7.6 இன்ச்சுங்க, கிட்டத்தட்ட 185 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குது இதில். அண்ட் முன்னாடி இருக்கிற டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.3 இன்ச். இது வந்து 6.3 இன்ச். இதில் தான் வந்து நம்ம சொன்ன மாதிரி கார்னிங் Gorilla Glass இருக்குது. இதுவும் வந்து டைனமிக் LTPO AMOLED 2X 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய டிஸ்பிளே தான். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ணாலும் சரி, க்ளோஸ் பண்ணாலும் சரி, ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரே குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இந்த அலுமினியம் ஃப்ரேம் தான் வந்து பார்க்குறக்கே ஃபோனை வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். IP48 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது.
யூஸ்வலாக வந்து IP68 69 இருக்கும். பட் இது வந்து ஃபோல்டபுள் அப்படிங்கிறனால இதில் நிறையா சின்ன சின்ன மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஸோ IP48 தான் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப் டு 1.5 மீட்டர்ஸ் 30 நிமிஷத்துக்கு சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் என்ஹான்ஸ்ட் ஆர்மர் அலுமினியம் ஃப்ரேம் இருக்குது, கீழே போட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அடிபடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்டைலிஷ் சப்போர்ட் பண்ணுங்க. இது இப்போ கேலக்ஸியில் வந்து நீங்கள் சாம்சங் கேலக்ஸி S பென் வாங்குறீங்க அப்படின்னா அதை வந்து இது சப்போர்ட் பண்ணும். யூஸ்வலாக இந்த ஃபோல்டு யார் வாங்குவாங்கன்னா இந்த டிசைன் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் எடிட் பண்ணுறவங்க, நிறைய பேர் எழுதுறவங்க, பிஸ்னஸ் யூஸ்க்கு இருக்கிறவங்களாம் இது வாங்குவாங்க. டக்குன்னு அவங்க பாட்டுக்கு எழுதுவாங்க, டிசைன் பண்ணுவாங்க, வரைவாங்க. இது மாதிரி இருக்கிறதுக்கெலாம் வந்து இந்த ஃபோன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதோடைய ஹார்ட்வேர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம், டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். இதோடைய ப்ராசஸர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியும், ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 4nm ப்ராசஸர். ஸ்னாப்ட்ராகனில் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ப்ராசஸர் அப்படின்னே சொல்லலாம். ரேம் அண்ட் மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 GB ரேமோட வருது. அண்ட் அதே நேரத்தில் மெமரி பார்த்தீங்கன்னா 256 GB, 512 GB அண்ட் 1 TB அப்படின்னு சொல்லிட்டு 3 வேரியன்ட் இருக்குங்க. இப்போ நம்ம ஃபோனோட மெயின் ஃபீச்சருக்கு வருவோம், கேமரா. யூஸ்வலாக ஒரு ஃபோன்னா முன்னாடி ஒரு கேமரா இருக்கும், பின்னாடி 3 கேமரா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேமரா இருக்குது, இது ஒரு செல்ஃபி கேமரா. இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு கேமரா இருக்கும், இது ஒரு செல்ஃபி கேமரா. அப்புறம் பின்னாடி 3 கேமரா இருக்குது. மொத்தம் 5 கேமரா இருக்குது. கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் கேமரா 50 மெகா பிக்சல், 10 மெகா பிக்சல் அண்ட் 12 மெகா பிக்சல் PDAF லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 12 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைடு, 10 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 8K வீடியோஸ் நீங்கள் ஷூட் பண்ணலாங்க. 4K கிடையாது, 8Kவே ஷூட் பண்ணலாம். அண்ட் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 மெகா பிக்சல் கவர் கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து 4 மெகா பிக்சல் தான். அண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே இருக்கிறது வந்து 10 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 மெகா பிக்சல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தாராளமாக HDR ஷூட் பண்ண முடியும். நீங்கள் 4 மெகா பிக்சலில் கூட 4K வீடியோ ஷூட் பண்ணுற அளவுக்கு கிளியர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸ்பீக்கர்ஸோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா டியூன்ட் பை AKG அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறனால பெரிய பேட்டரி வைக்க முடியாது. யூஸ்வலாகவே இந்த ஃபோல்ட் ஃப்ளிப்லலாம் வந்து பேட்டரி பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா 4400 mAh பேட்டரி பவர் கொடுத்துருக்காங்க. அது வந்து யூஸ்வலாக ஒரு ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் 5000 இருக்கும், இல்லை 4400 இருக்குது. அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். 25 வாட்ஸ் ஒயர்ட் சார்ஜிங்கை வந்து சப்போர்ட் பண்ணும். 50% பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்தில் ஏறிடும்னு சொல்கிறாங்க. 15 வாட்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜர் சப்போர்ட் பண்ணும். 4.5 வாட்ஸ் ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில்வர் ஷேடோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கலர். இந்த கலர் வந்து சில்வர் ஷேடோ அப்படிங்கிற கலர். அண்ட் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேவி, பிங்க், பிளாக், ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலர்ஸ் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாம்சங் கேலக்ஸி Z Fold 6ஓட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அபவுட் ஃபோனில் போய் நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா Android 14 தான் கொடுத்துருக்காங்க, லேட்டஸ்ட் வெர்ஷன். நம்மளுக்கே தெரியும் Android 14 தானே, ஆனால் இந்த பெரிய ஃபோனில் பெருசாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால தான் இது நம்ம போட்டு காமிச்சோம். அப்படியே நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு லாக் ஆகிடும். பிஸ்னஸ் கிளாஸ் ஃபோனுங்க, சூப்பராக இருக்குது. ஓவரால் நம்ம சாம்சங் கேலக்ஸி Z Fold 6 எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்வேர் ஃபஸ்ட்டு அதோடைய லுக் அண்ட் டிசைன் வந்து அமேசிங்காக இருக்குங்க. ஃபோனை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னாலே எல்லாரோட கண்களும் வந்து ஃபோனில் தான் இருக்கும். உங்களுக்கு ஆர்மர் அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. கீழே விழுந்தாலும் உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அடிப்படாத ஒரு ஆர்மர் அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் 2 பேக் அண்ட் ஃப்ரண்ட். ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து பிளாஸ்டிக் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் மாதிரியே இருக்காது, கண்ணாடி மாதிரி சூப்பராக இருக்கும். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து HDR10+ சப்போர்ட் பண்ணக்கூடிய AMOLED டிஸ்பிளே தான். டைனமிக் 2x AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட இருக்குது. கேமராஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 50, 12, 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோடைய போன மாடல் பார்த்தீங்கன்னா 12, 12, 12 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 காம்பினேஷன் வந்துச்சு. பட் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 50, 10, 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் PDAF லென்ஸ், 10 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிஃபோட்டோ லென்ஸ், 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பேக் கேமரா நீங்கள் 8K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் ஒரு கேமராவையும் தனித்தனியாக ஆப்ரேட் பண்ண முடியும். டைரக்டர் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் இருக்குது, நிறைய மோட்ஸ் இருக்குது. அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதில் வந்து AI ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க. நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் எடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் ஆண்ட்ராய்டில் என்னென்ன AI ஆப்ஷன்ஸ் பார்த்துருக்கீங்களோ அது எல்லாமே இதில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த பெரிய டிஸ்பிளே, ஸ்டைலஸ் சப்போர்ட்,
அது வந்து இந்த ஃபோல்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சாம்சங்லேயே ஒரு 2 மாடல்ஸில் மட்டும்தான் ஸ்டைலஸ் சப்போர்ட் வந்து தராங்க. ஸோ இந்த ஸ்டைலஸ் சப்போர்ட் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா, நீங்கள் வந்து நிறைய எழுதலாம், வரையலாம், எடிட் பண்ணலாம், டக்குன்னு பண்ணிடலாங்க. நீங்கள் வந்து டைப் பண்ணி பண்ணுற ஒரு டாஸ்க்கை வந்து 15 நிமிஷத்தில் பண்ணுறீங்கன்னா ஸ்டைலஸில் வந்து நீங்கள் 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். அண்ட் ஓவரால் இதோடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 1,64,999 ஸ்டார்ட் ஆகுது. 12 GB ரேம் ஒரே ஒரு வேரியன்ட் தான் இருக்குது ரேமில். மெமரி பார்த்தீங்கன்னா 256 GB ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் 512 1 TB வரைக்கும் போகுது. 1 TB மெமரி வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,999 2,999 ரூபா வரைக்கும் போகுதுங்க. அந்த அளவுக்கு இது வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுவீங்க, பிஸ்னஸ் யூஸ்லாம் நிறையா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் ஸ்டைலஸ் யூஸ் பண்ணி நிறையா பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபோல்டுக்கே இருக்கிற சில ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து இது பிடிக்கும். நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்லையுமே சாம்சங் கேலக்ஸி Z Fold 6 உடைய அனைத்து வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்இன் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from GK. மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நீங்க பயணிக்கும் ஒவ்வொரு இனிமையான பொழுதுகளை சந்தோஷமா பதிவு செய்ய ஒரு பெஸ்டான மொபைல் இருந்தா, தங்கள் வாழ்க்கையை முழுசா வாழ்ந்து முடிச்ச பிறகும் அதை மறுபடியும் முதல்ல இருந்து வாழ நினைக்கிற சின்ன சின்ன ஆசைகளை பதிவு செய்ய ஒரு கியூட்டான மொபைல் இருந்தா, நண்பேண்டான்னு வார்த்தைகளால மட்டும் சொல்லாம அதை செயல்லையும் காட்டும் நண்பர்களின் புனிதமான நட்பை சுவாரஸ்யமா பதிவு செய்ய ஒரு ஸ்மார்ட்டான மொபைல் இருந்தா, உலகத்துல எத்தனை உறவுகள் இருந்தாலும் தங்கச்சிக்கு பிடிச்ச விஷயங்களை தானா புரிஞ்சுக்கிற அண்ணன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம். அந்த உறவை கூடவே வச்சு கொண்டாட ஒரு செம்மையான மொபைல் இருந்தா, நீங்கள் மறக்க முடியாத நினைவுகளை பதிவு செய்யும் ஒரு அழகான உலகம் கிங் மொபைல்ஸ். உங்கள் பொன்னான தருணங்களை கிங் மொபைல்ஸ் உடன் கொண்டாடுங்கள்.